இரண்டாவது காண்டம், மூன்றாவது அத்தியாயம், 21வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகே. 2.3.21 பாரப்ரம் பட்டக்ரீடஜூஷ்டம் अपि उत्तमांगं नमे नमेन्मुकुन्दं सर्वौकरौ नो गुरुतेशपर्यां हरेर्लसत्काञ्चन कङ्गनौ वा பாரஹ பெரும் சுமை, பரம் கணம் பட்ட பட்டு, கிரீட தலைப்பாகை, ஜூஷ்டம் அணிவிக்கப்பட்டு, அபி இருந்தாலும், உத்தம அங்க உத்தம மேல், அங்கம் உடலின் அங்கங்கள், ந ஒரு பொழுதும் இல்லை, நமேன் தலை வணங்கு, முகுந்தம் முக்தி அளிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சர்வௌ உயிரற்ற உடல்கள், கரௌ கரங்கள், நோ இல்லை, குருதே உண்டு, சபர்யாம் வழிபடும், ஹரே முழுமுதற் கடவுளின், லசத் பளபளக்கும், காஞ்சன தங்கத்தாலான, கங்கணோ காப்புகள், வா ஆயினும். மொழிபெயர்ப்பு: தலையை பட்டாலான தலைப்பாகை அலங்கரித்தாலும் முக்தி அளிப்பவரான முழுமுதற் கடவுளின் முன் தலை வணங்கவில்லை எனில் அது பெரும் சுமை மட்டுமே ஆகும். கரங்கள் பளபளக்கும் காப்புகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தாலும் முழுமுதற் கடவுளான ஹரியின் தொண்டில் ஈடுபடவில்லை எனில் அவை பிணத்தின் கரங்களை போன்றவையாகும். பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபா ஸ்ரீல பிரபுபாதி. இங்கு ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல் 3 வகையான பகவத் பக்தர்கள் உள்ளனர். முதல் தர பக்தன் எல்லோரையும் பகவத் பக்தர்களாகவே காண்கிறான். ஆனால் இரண்டாம் தர பக்தன் பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் இடையில் வேறுபாட்டை காண்கிறான். எனவே இரண்டாந்தர பக்தர்கள் பிரச்சாரத் தொழிலுக்கு உரியவர்களாவர். மேலே உள்ள பதத்தில் குறிப்பிட்டவாறு பகவானின் பெருமைகளை அவர்கள் உரத்த சப்தத்துடன் பிரச்சாரம் செய்ய வேண்டும். மூன்றாந்தர பக்தர்களின் அல்லது பக்தர் அல்லாதவர்களின் பிரிவிலிருந்து இரண்டாந்தர பக்தனும் கூட பிரச்சார நோக்கத்திற்காக இரண்டாம் பக்தனின் பிரிவுக்கு இறங்கி வருகிறான். ஆனால் குறைந்தது மூன்றாந்தர பக்தனாவது இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் சாதாரண மனிதன் பெரும் செல்வந்தனாகவோ அல்லது அரசனாகவோ இருந்தாலும் பகவானின் ஆலயத்திற்கு சென்று விக்கிரகத்திற்கு முன்
தலை வணங்க வேண்டும் என்று இங்கு அறிவுரை கூறப்படுகிறான். எனவே பெரும் அரசர்கள், சக்கரவர்த்திகள் மற்றும் செல்வந்தர்கள் உட்பட அனைவருக்கும் பகவான் இருப்பதால் இவர்கள் அனைவரும் முறை தவறாமல் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள விக்கிரகத்தின் முன் விழுந்து வணங்குவதை ஒரு முக்கிய விஷயமாக ஏற்க வேண்டும். ஆலயத்தில் வழிபாட்டிற்குரிய வடிவத்திலுள்ள பகவானை கல்லாலோ அல்லது மரத்தாலோ செய்யப்பட்டவர் என்று எண்ணவே கூடாது. ஏனெனில் அர்ச்ச அவதாரமாக ஆலயத்திலுள்ள விக்கிரகத்திலும் எழுந்து அருளியுள்ள பகவான் அவரது மங்களகரமான இருப்பினால் வீழ்ந்த ஆத்மாக்களின் மீது அளவற்ற அன்பை பொழிகிறார். இங்கு ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல் செவிசாய்க்கும் முறையால் ஆலயத்திலுள்ள பகவானின் இருப்பை உணர்ந்தறிவது சாத்தியமாக்கப்படுகிறது. இதனால் பக்தி துண்டில் முதலாவதாக உள்ள செவி சாய்த்தல் மிகவும் முக்கியமான விஷயமாகும். எல்லா தரங்களிலுள்ள பக்தர்களும் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற அதிகாரப்பூர்வமான நூல்களிலிருந்து கேட்பது இன்றியமையாததாகும். தனது பௌதீக அந்தஸ்தால் கர்வம் அடைந்துள்ளவன் ஆலயத்திலுள்ள பகவானின் விக்கிரகத்தின் முன் தலை வணங்குவதில்லை. இவ்வாறு ஆலய வழிபாட்டு முறையை பற்றி அறிவு இல்லாமல் அதை எதிர்ப்பவன் அவனுடைய பௌதீக அந்தஸ்தே அவனை ஜட வாழ்வெனும் கடலில் மூழ்கடித்து விடும் என்பதை அறிய வேண்டும். தலைமீது கனமுள்ளவன் நீரில் மூழ்கும் பொழுது தலைமீது கனமில்லாதவனை விட வேகமாக கீழே செல்வது உறுதி. திமிர் பிடித்த முட்டாள் மனிதன் இறை விஞ்ஞானத்தை எதிர்த்து பகவான் இல்லை என்று கூறுகிறான். ஆனால் பகவானின் சட்டத்தின் பிடிக்குள் அகப்பட்டு மூளை இரத்தக்கட்டு போன்ற நோயால் பீடிக்கப்படும் பொழுது இறை சிந்தனையற்ற அவனுடைய ஜட அந்தஸ்திகள் பழுவால் அறியாமை எனும் கடலில் மூழ்கி விடுகிறான். இறை உணர்வு இல்லாத பௌதீக விஞ்ஞான முன்னேற்றம் மனித சமூகத்தின் தலைமேலுள்ள பெரும் சுமையாகும். எனவே இப்பெரும் எச்சரிக்கையை ஒருவன் கவனிக்க வேண்டும். சாதாரண மனிதனுக்கு பகவானை வழிபட நேரம் இல்லை என்றால் குறைந்தது சில வினாடி நேரமாவது பகவானின் ஆலயத்தை கழுவுவதற்கோ அல்லது கூட்டி பெருக்குவதற்கோ தன் கரங்களை அவன் பயன்படுத்த வேண்டும். ஒரிசா மாநிலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசனான பிரதாபருத்ரா மகாராஜன் அதிகமான அரசாங்க கடமைகளுடன் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருந்தார். இருப்பினும் பூரியில் வருடம் ஒரு முறை நிகழும் ஜெகநாத் பெருமாளின் திருவிழாவின் பொழுது பகவானின் ஆலயத்தை கூட்டி பெருக்குவதை ஒரு முக்கிய தொண்டாக செய்து வந்தார். அதாவது ஒருவன் எவ்வளவு முக்கியமானவனாக இருந்தாலும் பரம புருஷரின் ஈடற்ற நிலையை அவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த இறை உணர்வு ஒரு மனிதனுக்கு அவனுடைய பௌதீக அபிவிருத்தியிலிருந்து உதவி செய்யும். ஜெகநாத் பெருமானின் முன்னிலையில் மகாராஜா பிரதாபருத்திரனின் பணிவு அவரை மிகவும் சக்தி வாய்ந்த அரசனாக மாற்றி இருந்ததால் அக்காலத்தில் அதிக வலிமை படைத்திருந்த பத்தானியராலும் ஒரிசாவிற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. ஜெகநாத பெருமானிடம் அரசனுக்கு இருந்த அடக்கத்தின் காரணமாக கடைசியில் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் கருணையை மகாராஜா பிரதாபருத்ரன் பெற்றார். எனவே ஒரு செல்வந்தனின் மனைவி தங்க காப்புகளை அணிந்திருந்தாலும் அவள் பகவானுக்கு தொண்டாற்றுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஓம் அஜ்ஞானம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरून् श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललितान् श्रीविशाखान्वितांश. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते
गोपेशा गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। हरे कृष्णा। ஸோ இன்னைக்கு இன்னொரு பாகவதம் ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துடைய பேர் வந்து தூய பக்தி தொண்டு, இதயத்தின் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லோகம் படித்தோம் போன வாரம், அதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க போன வாரம் அப்படின்னு சொன்னால், பகவானுடைய புகழை கேட்காத காதுகள் பாம்பு குழிகள், பகவானுடைய புகழை பேசாத வாய்கள் தவளை வாய்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர்றார். என்ன கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, பாராபரம் பட்ட கிரீட ஜுஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீட, ஸோ இங்கே டிவோட்டிஸோட சமயம் கிரீடம் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லிட்டுருந்தாங்க. கிரீடம் அப்படின்னா தலை மேலே பட்டால் செஞ்ச கிரீடம் வைத்திருக்கிறாங்க. அதை வந்து பாராபரம் அப்படின்றாங்க, பாரம் அப்படின்றாங்க. பாரம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில், பாரம் அதே தாங்க சொல்கிறாங்க. பார பரம், பரம் அப்படின்னா பெரும் சுமை கணம். இது வந்து தலைப்பாகை, பட்டாளான தலைப்பாகை தலையில் உடுத்துறது, இது வந்து ஒரு பெரும் சுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அபி உத்தமாங்கம் நமே நமன் முகுந்தம். அந்த தலை பகவானுக்கு தலை பணியணும். அந்த மாதிரி தலை பணியாமல் இருக்கிற தலைனால் என்ன யூஸ்? முன்னாடி காது வாயெல்லாம் சொல்லிட்டு இப்போ தலைக்கு வந்துட்டார். இந்த தலையினால் பகவானுக்கு தலை வணங்காத தலை என்ன தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சர்வவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த சர்வவ் அப்படின்னு சொன்னால் உயிரற்ற உடல்கள் அப்படின்றார். அதாவது நம்மளுடைய கரங்கள், தலை, முன்னாடி போன ஸ்லோகங்களில் வந்து வாய் சொன்னாங்க, காது சொன்னாங்க, இப்போ தலை சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கரங்கள். கரங்களில் வந்து தங்க காப்புகள் வளையல் எல்லாருமே போட்டிருப்பாங்க. அதனால தான் இங்கே வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா செல்வந்தனின் மனைவி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருமே நம்ம வளையல் போட்டிருப்பாங்க. இப்போ வளையல் போட்டிருந்தாவே, தங்க வளையல் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாவே அவங்க வந்து ஒரு செல்வந்தர்கள் அப்படின்றது. ஸோ கையில் வளையல் போட்டிருக்கோம், ஆனால் அந்த கை பகவானுக்கு சேவை செய்யலைன்னா அது உயிரற்ற உடலில் இருக்கிற கை அப்படின்றாங்க. அதனால தான் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் என்னென்னா ரொம்ப தைரியமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, நேருக்கு நேரே சொல்லும். சம்டைம்ஸ் நம்ம படிக்கும்போது இவ்வளோ இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறவங்களுக்கும் இருக்கும், சம்டைம்ஸ் கேட்குறவங்களுக்கும் இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரங்கள் பளபளக்கும் காப்புகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தாலும் முழுமுதற் கடவுளான ஹரியின் தொண்டில் ஈடுபடவில்லை எனில் அவை பிணத்தின் கரங்களை போன்றவையாகும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. தலை வந்து இது, கரமும் சரி. ஏன்னா நம்ம தலை கரங்களை வச்சு தான் ரொம்ப பெருமையாக இருக்கும், பெருமைப்படுறோம். அந்த பெருமைன்னு சொல்கிறத விட கர்வம் அப்படின்னு ஒரு சொல்லலாம், ப்ரைடு. ஏன்னா ப்ரைடு அப்படிங்கிறத பெருமைங்கிறது சொல்கிறத விட தமிழில் பார்க்கும்போது கர்வம்னு சொல்கிறது தான் இதாக இருக்கும். ஸோ ஏன்னா நான் வந்து என்னோடய உழைப்பு போட்டு நான் எது வேணாலும் சாதிப்பேன் அப்படிங்கிறது அந்த கரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அண்ட் என்னோடய புத்தின்னு ஒன்று இருக்குது, தலை. இதை வச்சு நான் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்தர்களை பிரிக்கிறார். 3 வகையான பக்தர்கள் இருக்கிறார். கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தமன் அப்படின்னு சொன்னால் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஓங்கி உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தமன், திருச்சியிலையும் கூட உத்தமர் கோயில் அப்படின்றப்பாங்க. ஸோ அவர் தான் இருக்கிறதுலே உத்தமர், இருக்கிறதுலே சிறந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பக்தர்களில் வந்து பக்தர்கள் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஊரில் எல்லாம். அப்படின்னா என்ன, அத்தாரிட்டிஸ், பொறுப்பானவர்கள். அதாவது அவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து பகவானை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லி உண்மையான விஷயத்தை சொல்லி மற்றவங்களுக்கு வந்து இந்த முக்திங்கிற நோக்கத்தை கொடுக்கணுங்கிற அதிகாரம் இருக்குது. அதனால் அவங்கள அதிகாரிகள்னு சொல்கிறாங்க. கனிஷ்ட அதிகாரிகள் அப்படின்னா ஆரம்ப நிலை பக்தர்கள், மத்தியம் அதிகாரிகள்னா 2ஆம் தரம் நடுநிலை பக்தர்கள், உத்தம அதிகாரிகள்னா ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் அப்படின்றாங்க. இந்த முதல் தரமான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையுமே பகவத் பக்தனாகவே பார்ப்பாங்க. அப்போ யாரை பார்த்தாலுமே அவங்களுக்குள்ள பரமாத்மாவாக பகவான் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்தராகவே பார்ப்பாங்க. ஒரு நாய், யானை, பூனை, இது எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பார். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் வீற்றிருக்கிறார் பரமாத்மாவாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 2ஆம் தர பக்தன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் பக்தர் அல்லாதவர்கள்னு வேறுபாடு பார்ப்பார். அவர்னால எல்லாருமே பக்தர் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க முடியாது. இவங்கள்லாம் பகவானுக்கு ஃபேவரபுளாக பேசுகிறாங்க, இவங்கள்லாம் பக்தர்கள். இவங்கள்லாம் நாத்திகர்கள், இவங்கள்லாம் பகவானுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போது நான் பகவானுடைய பக்தர்கள் அவங்களுடைய சங்கம் வச்சுக்கணும், பக்தர் அல்லாத நாத்திகர்கள் கூட நான் எந்த விதமான சங்கமும் வச்சுக்க கூடாது. இவங்க வந்து பகவான் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பகவானை பற்றி இவங்க தப்பாகவே பேசுகிறாங்க, அதனால் நான் இவங்க கூட எல்லாம் சங்கம் வைத்துக்க விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்ப்பாங்க. யார் பக்தன் பக்தல் அல்ல அப்படின்னு பிரித்து பார்த்து பக்தர்களோட சங்கம் வச்சுக்குவாங்க, பக்தர் அல்லாதவர்களோட சங்கத்தை அளவே வெறுத்துடுவாங்க. இது வந்து 2ஆம் தர பக்தர்கள். 3ஆம் தர பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2ஆம் தர பக்தர்கள் தான் பிரச்சாரம் செய்கிறவங்க. பிரச்சாரம் செய்து இந்த சைடு நீங்கள் பகவான் இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி கூட்டு வர்றது. 3ஆம் தர பக்தர்கள் வந்து கோவில் அப்படின்னு சொல்லி போனால் அதுக்குள்ளே சாமின்னு இருப்பாங்க, நம்மளுடைய கடமை ஏதோ அப்பப்போ போயிட்டு வரலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேருக்கு அப்பப்போ வந்துட்டு போவாங்க. அவங்க வந்து பிரித்து பார்க்க மாட்டாங்க, பக்தர் அல்லாதன்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க, பகவானை பற்றி புகழெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கோயிலுக்கு எப்போவாது வருவாங்க, ஜஸ்ட்டு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, நமக்கு ஏதாச்சும் வேணும்னா பகவான்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களும் பக்தர் தான், ஆனால் பக்தர்களுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது 2ஆம் தர பக்தர்கள் யாருக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா இந்த 3ஆம் தர பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. கோயிலுக்கு வருவாங்க, போகும்போது நீங்கள் வந்துட்டே போயிட்டுருக்கீங்களே கொஞ்சம் ஹரிநாமத்தை சொல்லலாம், பகவானுடைய புத்தகம் இதில் வந்து பகவானுடைய புகழ்கள் போட்டிருக்கு, இதை நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு பக்தர் அல்லாதவர்கள் 3ஆம் தர பக்தர்களுக்கும் சரி பக்தர் அல்லாதவர்களுக்கும் சரி இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்குள்ள பிரிவுகள் இருக்கு. எதுக்காக இது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க யாராக இருந்தாலுமே, ஏன்னா இந்த சாதாரண மனிதன் 3ஆம் தர பக்தர்கள், அந்த 3ஆம் தர பக்தர்கள் அல்லாதவர்கள் அவங்க கூட ஆலயத்திற்குள்ளே வந்தால் தலை வணங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறாங்களாமா. இங்கே தான் சொல்கிறாங்க. எதுக்காக இந்த 3 பிரிவுகள் சொல்கிறாங்கன்னா இதில் வந்து முதல் பிரிவில் எந்த பிரிவில் இருந்தாலுமே நம்ம ஆலயத்துக்கு வந்த உடனே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பகவான் முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணுறது, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறது. ஸோ ஆண்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவாங்க, பெண்கள் பஞ்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவாங்க. மெயினாக என்னென்னா நம்ம தலையை வந்து அவருக்கு முன்னாடி வணங்கணும். இதுதான் வந்து ஒரு சிறந்த பக்தி தொண்டு. நம்ம கோயிலுக்கு போவோம், சம்டைம்ஸ் நம்ம கோயிலில் சாமி பார்க்க முடியல, சில சமயம் நிறையா கோயில்கள் கூட்டமெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய கூட்டமாக நின்று சாமி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா பேர்த்துக்கு கோவம் வந்துடும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, முன்னாடி போகிறாங்க, அது இதுன்ட்டு. சாமி பார்க்க முடியலன்னு சொல்லி அவ்வளோ கோவம் வரும். ஆனால் நான் இவ்வளோ தூரம் கோயிலுக்கு போயிட்டு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் வந்துட்டேனே அப்படின்னு யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. சம்டைம்ஸ் அதுதான். ஒரு தடவை பிரபுபாதர் வந்து ஒரு யாத்திரைக்கு போயிருப்பார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய குரு, அவர் வந்து விருந்தாவனம் யாத்திரை அரேஞ்ச் பண்ணுவார். அப்போ வந்து பிரபுபாதர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார்.
அப்போ அவருடைய பிஸ்னஸ்லேருந்து ஒரு சில நாள் லீவ் எடுத்துகிட்டு போயிருப்பார், யாத்திரை போயிட்டு இருப்பார். அப்போ கடைசி நாள் யாத்திரை வரும். கடைசி நாள் யாத்திரை வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, விருந்தாவனத்தில் வந்து மகாவிஷ்ணுவாக பகவான் வந்து ஸ்ரீரங்கநாதர் மாதிரி ரங்கநாதராக ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் இருக்குது. கடைசி நாள் யாத்ரா வந்து கடைசியாக போகும்போது பிளான் எல்லாம் மாறிடும். ஸ்ரீ ஸ்ரீ நித்தாய் கௌரி சுந்தர் பகவானுக்கு. ஸோ கடைசியாக பிளான் எல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சம் கடைசியாக புஷ் பண்ணுவாங்க. அப்போ கடைசி நாள் யாத்திரை இன்றைக்கி வந்து இங்கே பக்தி சித்தாந்தருடைய கிளாஸ் இங்கே இருக்குது. அதே சமயம் அங்கே சில பக்தர்கள் தரிசனத்துக்கும் போகிறாங்க. யார் தரிசனத்துக்கு போகிறீங்களோ போங்க, யார் கிளாஸ் கவனிக்கிறீங்களோ கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துறாங்க. பிரபுபாதர் வந்து நிறைய டிவோட்டிஸ் வந்து ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போயிடுறாரு. ஆனால் பிரபுபாதர் வந்து எங்கேயுமே போகல. அன்னைக்கு கிளாஸ் கேட்குறாரு சில பக்தர்களோடு சேர்ந்து. அப்போ பிரபுபாதர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் போகல அப்படின்ட்டு. பிரபுபாத் கேட்குறாரு, இந்த கண்ணால் என்னால் பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறார். நான் கோயிலுக்கு போனால் மட்டும் இந்த கண்ணு வச்சு என்னால் பார்த்துட முடியுமா? இப்போ நாங்கள் எல்லாம் நம்ம சில பக்தர்களோடைய கோயிலுக்கு போவோம். சில கோயில்களில் வந்து பகவான் ரொம்ப தூரமாக இருப்பார். பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்ததாக பார்ப்பாங்க. அதுவும் கூட்டம் வேறு சில சமயம் இருக்கும். இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் போக போக எல்லாம் தள்ளிடுவாங்க. நம்ம என்னவோ பார்த்துருப்போம், ஜஸ்ட் எங்கேயாச்சும் விளக்கு இருக்கும், அது இது இருக்கும், ஒரு மாதிரி பார்த்துருப்போம். கூட இருக்கிற பக்தர் வந்து சொல்லுவார், பிரபுஜி நீங்கள் பகவானுக்குடைய பாதத்தை பார்த்தீங்களா? பகவானுடைய வஸ்திரம் ப்ளூ கலரில் இன்றைக்கி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அவருக்கு வந்து இந்த மூஞ்சியில் வந்து இந்த மாதிரி முகத்தில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்க பக்தருக்கு என்னோட தோணும், என்னடா நம்மளும் ஒன்றுமே பார்க்கலையே, கூட இருக்கிறவர் இவ்வளோ பார்த்துட்டாரு, நம்ம ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஏக்கம் தெரியும். அப்போது நம்ம இவ்வளோ தூரம் போயிடுப்போம், அவங்க கூடயே நிற்போம், எல்லாமே பண்ணிருப்போம். ஆனால் நம்ம வந்து ஒரு விளக்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டோம், சாமி பார்த்தோம். ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது. பாதத்தில் இந்த மாதிரி ஒரு கவசம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? நெஞ்சில் வந்து கௌஸ்துப மணி இருந்தது பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் கேட்டால் நமக்கு இல்லையே, நான் அதெல்லாம் பார்க்கலையே அப்படி தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பார்த்தோன்னு கூட தெரியாது. இந்த கண்ணுனால் பெருமையோ கர்வமோ கொள்ள தேவையில்லை அப்படின்றாங்க. ஆனால் பகவானை பற்றி ஃபஸ்ட்டு அதனால தான் சொல்கிறாங்க, கோவிலில் வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் அதாவது 3ஆம் தர பக்தர்கள் இல்லாட்டி பக்தர் அல்லாதவர்கள் வரும்போது இந்த விக்கிரகம் தான் பகவானுன்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியாது. கண்ணில் பார்த்தா தெரியாது. ஸோ இப்போ கண்ணில் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தீர்வு என்னென்னா காதை உபயோகம் பண்ணுறது தான். நீங்கள் கண்ணால் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு காதால் கேட்கணும். காதால் கேட்க தான் கண் வந்து பார்க்கும். ஸோ பகவானை வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி லைக் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி வந்து அவங்க க்ளோரிஃபை பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. அப்படி பாராட்டும் போது நம்ம அப்போ தான் தெரியும், பகவானுக்கு இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுமே சொல்லுவாங்க. பகவான் வந்து இப்போது ஷாமம் திரிபங்க லலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபங்கம் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு 3 பெண்ட் இருக்கும். திரிபங்கம் 3 பங்கம் அப்படின்னா பெண்டு அப்படின்னு அர்த்தம். 3 பெண்டு கிருஷ்ணருக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கழுத்தில் ஒரு பெண்டு வச்சுருப்பார் பகவான். நீங்கள் நாராயணன்லாம் பார்த்தீங்கன்னா நேராக இருப்பார், இப்படி வச்சு பாலாஜி எல்லாம் நேராக ஸ்ட்ரைட்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணர் மட்டும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு பெண்டு இருக்கும், அப்புறம் இடுப்பில் ஒரு பெண்டு இருக்கும், அப்புறம் காலில் ஒரு பெண்டு இருக்கும். அண்ட் ஷாமம் அவருடைய கலர் வந்து கருப்பு இல்லை ப்ளூ இல்லை, ஷாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான ஒரு டார்க், அது வந்து டிவோட்டிஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ப்ரெக்னன்ட் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேகங்கள் கரு மேகங்கள் வரும். அது வந்து அதே மாதிரி பகல் அந்த கருமேகங்கள் வரும்போது அந்த சூரியன் பட்டு அந்த கருமேகங்கள் அப்படியே ஜொலிக்கும். ஆனால் அந்த மேகம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வானத்தோடைய ப்ளூ அப்படிங்கிறது மிக்ஸ் ஆகிடுக்கும். அண்ட் சூரியனோட ஜொலிப்பும் அதில் தெரியும். சில சமயம் பார்த்தோம்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும், அப்படியே கருமேகங்கள் ஃபாஸ்ட்டாக வரும்போது. இந்த மாதிரி கிருஷ்ணர் இருப்பாருன்னா இல்லை. ஆனால் இதுவே பிரம்மாண்டமாக இருக்குது, அதிலிருந்து உங்களுக்கு கிருஷ்ணருடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஷாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பிரம்ம சம்ஹிதை இந்த மாதிரி இதிலெல்லாம் சொல்லும்போது ஓகே பகவான் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருப்பார், அவருடைய ரூபம் இந்த மாதிரி இருக்கும், அவருடைய நாமம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்.
நாமத்தை பற்றி புகழ்களும் அவ்வளோ சொல்லுவாங்க. அண்ட் லீலா, ரூபா நாமா லீலா. ஸோ பகவான் இவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லீலைகள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காதில் கேட்க 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 தான் வந்து பகவானை பற்றின நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அப்படியெல்லாம் கேட்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பட்டாள ஆன தலைப்பாகை, அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா செல்வந்தர்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. செல்வந்தர்களுக்கு உண்டான செல்வம் வந்து அது வந்து தலையில் ஏற்றி வச்ச கணம் மாதிரின்றாங்க. உங்களை தூக்கி கடலில் போட்டுறாங்க. நம்ம கடலில் போட்டால் என்ன பண்ணுவோம்? மிதப்போம், இல்லாட்டி கொஞ்சம் நீந்திர ட்ரை பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவாங்க. கல்லை கட்டி தூக்கி போட்டுறாங்க. அப்போ எப்படி போவாங்க? வேகமாக இறங்குவாங்க கீழே. ஸோ அந்த மாதிரி தான் செல்வம் இல்லாதவர்களுடைய பக்தியாச்சு கொஞ்சம் மிதந்து நீந்துறதுக்கு வழி இருக்குது. செல்வமெல்லாம் இருந்ததுன்னா கடலில் கட்டி போட்ட மாதிரி இந்த பௌதிக கடலில் வேகமாக இறங்குவாங்கம்பாங்க. என்னங்க, உலகத்தில் எல்கேஜி யூகேஜியில் இருந்து நம்ம எப்படி வந்து கம்மியாக வேலை செஞ்சு அதிகமாக காசு சம்பாதிக்கிறதுங்கிறத தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா எஜுகேஷன் சென்டர்ஸும் வந்து எப்படியாச்சும் காசு சம்பாதிக்க தான் சொல்லித்தராங்க. எல்லா பக்கமுமே நம்ம செல்வத்தோட இதை சொல்லும்போது ஒரு ஓட் போடுறதுக்கும் கூட காசு கொடுத்து தான் ஓட்டு போகிற அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் செல்வத்தை பற்றி இப்படி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்லலை, ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் பற்றி பேசும்போது நம்ம ஓகே இந்த ஸ்பீக்கர் தான் பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடும். நாங்கள் யாருமே சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு பேசுகிறவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. இது வந்து பிரச்சனைகள் அண்ட் எடுத்துக்காட்டோடு சொல்லுது. பிரதாபருத்ர மகாராஜர் அண்ட் பிரதாபருத்ர மகாராஜர் வந்து கடும் இந்த மாதிரி ராஜா, அவர் வந்து நிறைய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த மாதிரி ஈடுபட்டு இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா ரத யாத்திரை, இப்போ தான் ரீசெண்டாக போன வாரம் முடிஞ்சது ஒரிசாவில். ஸோ இந்த ரத யாத்திரை அப்போது இப்போ பிரதாபருத்ரர் வந்து 500 வருஷங்களுக்கு முன்னாடி அதையும் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இன்றைக்கும் அதோட பழக்கம் இருக்குது. ரதம் எப்போவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூரி அதோடைய ராஜா முன்னாடி வந்து ஒரு தொடப்பத்தை எடுத்து கூட்டுவார். எதுக்காக பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நான் பகவானுடைய சேவகன்னு காட்டுறதுக்காக, ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக இல்லை. ஏன்னா இப்போ அதுதான் ஆயிடுச்சு. நம்ம வந்து வீட்டில் பெருக்கி இதெல்லாம் பண்ணும்போது இன்றைக்கி வந்து நான் வீடை க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதும் கூட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறது, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவாக வைக்கிறது, இது வந்து எனக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தது இன்னைக்கு அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு பெருமை தான் பக்தர்களுக்கு, நான் பகவானுடைய சேவகன்கிற பெருமையை தவிர வேறு எந்த பெருமையுமே தேவையில்லைன்றாங்க. தன்னுடைய கரங்களை எடுத்து, அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக வேணாலும் இருங்க, ஒரு சில நேரங்களை ஒதுக்கி பகவானுடைய வசிப்பிடமான கோயில்களை சுத்தப்படுத்துங்க, இல்லாட்டி தூய்மைப்படுத்துங்க. இந்த 2 விஷயத்தை செய்யலைன்னா உங்களுடைய கைகள் பிணத்தோட கைகள், உங்களுடைய தலை வந்து பெரும் சுமையான தலை, இதனால் உபயோகமே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்போ பக்தர்கள் அப்போ எல்லாருமே வந்து செல்வ செழிப்பு அல்லாதவர்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுதாமா பிராமணன் குசேலன்னு நீங்கள் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு பரம ஏழை. அதே மாதிரி இப்போ நாரதர் பார்த்தீங்கன்னாலும் வீடு வாசல்லாம் இல்லாத ஒரு ஏழை. அப்போது இங்கே சொல்கிறது வந்து ஏழைகளாக இருக்கிறது மட்டும்தான் பகவானுடைய குவாலிஃபிகேஷனா அப்படின்னு சொன்னால் ஒரு வகையில் வந்து பணக்காரராக இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஏழையாக இருக்கிறதுல மட்டும் பெருமை இல்லை. அதாவது ஏழையாக இருக்கிறது குவாலிஃபிகேஷன் அல்ல, ஆனால் செல்வம் இருக்கிறது வந்து என்னென்னா டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா ஏழையாக இருந்தால் கூட வந்து சொல்லுவாங்க சில சமயம், ஒருத்தங்க வந்து பிச்சைக்காரராக இருந்தால் கூட அவரோட தட்டு மேலே அவருக்கு ரொம்ப பற்று இருக்கும். அதனாலையுமே பிரச்சனை தான். ஒரு டிவோட்டி வந்து அழகாக எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க, சில சமயம் பகவான் வந்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறாரு, அதுவும் கிருஷ்ணரெல்லாம் வந்து வீட்டில் வர்ஷிப்பே பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கிருஷ்ணரெல்லாம் விக்கிரகத்தை வீட்டில் வச்சிடாதீங்க அப்படிம்பாங்க. அதுவும் சில சமயம் கிருஷ்ணர் பொம்மையும் கூட வச்சிடாதீங்க. அதுவும் குருவாயூர் சைடில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய கிருஷ்ணர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிருஷ்ணர் பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து புல்லாங்கல் இருக்காது. ஏங்க அப்படின்னு சொன்னால் அவரோட செல்வத்தெல்லாம் ஊதி வெளியே தள்ளி விட்டுருவார். கிருஷ்ணர் ஏதோ செல்வத்தை பிடுங்கிக்கிற மாதிரியோ இல்லை ஊதி வெளியே அனுப்புகிற மாதிரியோ எல்லாருமே சொல்லுவாங்க.
அவர் வந்து லக்ஷ்மி காந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி எக்கச்சக்கமான லக்ஷ்மி, சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம், லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம், அதாவது கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள், 1000 100 × 1000 அத்தனை லட்சோதி லட்சமான லக்ஷ்மிகள் வந்து சேவை பண்ணுறாங்க அவருக்கு, கூட்டி பெருக்கி அவருக்கு எத்தனையோ சேவை பண்ணுறாங்க. அவருக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஒரு 2 பவுன் 3 பவுன்னாலே ஆசை, நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறதுனால அவருக்கு ஆசை இருக்குமா? அதெல்லாம் அவருக்கு இல்லை. பகவான் எடுப்பார், எண்ணத்தை எடுப்பார்னா கர்வத்தை எடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். துருவ மகாராஜர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் பகவானே நீ மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, துருவ நட்சத்திரம்னு சொல்லுவோம், அந்த துருவோடைய கிரகத்தை கொடுத்து நீ இதை ஆட்சி புரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதே மாதிரி சுதாமா பிராமணன், அவருக்குமே வந்து எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார், ஒரு பெரிய செல்வந்தன் ஆக்குறார். சுதாமா பிராமணன் எடுத்துக்கும், சுதாமா பிராமணனுக்கு வந்து கொடுக்குறார், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பலி மகாராஜ் வந்து 7 லோகங்களுக்கும் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்கிற தருணம், அந்த இடத்துல வந்து ஒரு குள்ள பிராமணனா குட்டி அழகாக வரார். வந்து ஒரு 3 அடி கொடுக்குறீங்களா எனக்கு அப்படின்னு கொடுக்குறார், டொனேஷன் கொடுக்குற மாதிரி. ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிட்டார், கட்சி ஜெயிச்சிருச்சு, கட்சி ஜெயிக்கிறது ஒன்று, பதவி பிரமாணம்னு ஒன்று. கட்சி ஜெயிச்சுட்டு போய் பதவி பிரமாணம் எடுக்கிறார். பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஒரு கவுன்சிலர் மாதிரி ஒருத்தர் வந்து எனக்குன்னு ஒரே ஒரு தொகுதி கொடுத்துறீங்களா, இல்லை ஒரு கிராமத்தை எனக்கு கொடுத்துறீங்களான்னு வர்றார். வந்துட்டு மொத்த கட்சி மொத்த இதையும் நான் தான் ஆட்சி புரிவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பதவியாக இருக்கும்போது? ஸோ இது வந்து பெரிய ஏமாத்துங்க அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால தான் ஜெயதேவ் கோஸ்வாமி பாடுறார், சலயசி விக்ரமனே அதி அற்புத வாமன ரூபா. ஏமாத்துறதுல இவர் தான் எக்ஸ்பர்ட், இவர் அளவுக்கு யாருமே ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சும் ஏமாறுறாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் பகவான் வந்து சில சமயம் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சாலுமே சரி இவர் ஏமாத்துறாருன்னா நம்ம ஏமாந்துடலாம் பெட்டர். ஏன்னா நம்மளை மதித்து ஏமாத்துற அளவுக்கு வந்திருக்கிறார் இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறார், ஒருத்தர்கிட்ட எடுத்துறார். பலி மகாராஜ்கிட்ட இருந்து எடுத்துட்டார், சுதாமனுக்கு கொடுத்தார். வேற மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா வேற மாதிரி பண்ணல. சுதாமனுக்கு வந்து என்னன்னா நான் தான் பரம ஏழைன்னு ஒரு கர்வம். அதே பலி மகாராஜுக்கு வந்து 7 லோகங்களுக்கு நான் தான் தலைவன் ஒரு கர்வம். ஸோ அந்த கர்வத்தை 2 சக்கமும் எடுக்க தான் செய்கிறார். ஏன்னா வெயிட்டாக இருக்கு. பக்தர்கள் வந்து தலை மேலே ரொம்ப சுமையை வச்சுட்டு கஷ்டப்படுறத பகவான் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு அதை எடுத்து விட்டுருவார். பக்தர்களுக்கும் அதை புரிஞ்சுக்குவாங்க. பக்தர்கள் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அந்த பற்றை கொடுத்துருவாங்க. செல்வம்ங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல மாறிட்டே தான் இருக்கும். ஸோ செல்வம் வந்து லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மிக்கு பேர் வந்து சஞ்சலா அப்படின்னு ஒரு பேர். சஞ்சலா அப்படின்னா ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இருப்பாங்க, அடுத்த இடத்துக்கு போவாங்க, மாறி போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் கட்டி போட்டெல்லாம் வைக்க முடியாது. கட்டி போட்டு வைக்கிற ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ராவணன் மாதிரி ஆகிடுவோம், சீதாவை கட்டி போட்டுற வச்ச மாதிரி. அவங்க வந்து நாராயணனுடைய சேவையில் எப்பவுமே ஈடுபட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போகணுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லக்ஷ்மி தேவியோடைய இயற்கை ஸ்வபாவம். அப்போ கட்டி போட்டெல்லாம் வைக்க முடியாது. நம்மக்கிட்ட இருந்தாங்கன்னா அதை வச்சு சேவையில் ஈடுபடுத்தி பக்தியை வளர்த்துக்கிறது தான் முயற்சி பண்ணணும். ஸோ எப்போவெல்லாம் நமக்கு வந்து எதெல்லாம் செல்வ செழிப்புகளோ இதெல்லாம் வருதோ அதை எப்படி நம்ம பக்தி பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். சில சமயம் எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு தங்கம் மேலே இது இருக்கும், எங்கே காசு கிடைச்சாலும் வந்து 1 கிராம் 2 கிராம் அது இதுன்னு வாங்கி தங்கமாக சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பக்தர்களுக்கு எது ஆசைன்னா, எது கிடைச்சாலும் எங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது ஒரு பக்தி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க தன்னோட இதில். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சீக்கிரம் ஈஸியான பாயிண்ட். கோயிலுக்குள்ளே வரும், பகவானை பார்க்குறோம், பக்தி பாயிண்ட்ஸ். நமஸ்காரம் பண்ணுறோம், பக்தி பாயிண்ட்ஸ். துளசி மகாராணியை வந்து சுற்றி வரோம், யானி காணி சப்பா பாணி பிரம்ம ஹத்யாதி காணிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு துளசி மகாராணியை தெரியாமல் ஒருத்தங்க வந்து சுற்றி வர்றாங்க, சுற்றி வந்து யானி காணி அப்படின்னு சொல்லிட்டு யானி காணி சுற்றி வர்றாங்க. சப்பா பாணி, கொஞ்சம் பாணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? செடி வளருமா? துளசி வளர்றதுக்காக நம்ம தண்ணி ஊற்றலை. எதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுறோம்?
இந்த இடத்துல சொல்கிறாங்க அடுத்த ஸ்லோகம், பிரம்மஹத்தியாத்தி காணிச்ச, பிரம்மஹத்தி தோஷம் கூட நிவர்த்தி ஆகுமாமா. நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாவே சின்ன சின்ன விஷயத்தில் பாவம் சேர்ந்துக்கிட்டே வரும். ஆனால் பிரம்மஹத்தி, ஒரு பிராமணனை கொல்ற ஒரு பெரிய பாவம் கூட போயிடுமாம். அந்த மாதிரி. ஸோ பக்திங்கிறது வந்து பாவத்துக்கு இல்லை. பக்திங்கிறத நோக்கம் வந்து இப்போ வந்து ஒரு கிராஃப் போடுறோம்னா நெகட்டிவில் இருக்கும், நெகட்டிவ்லேருந்து 0க்கு வர்றோம். இதுதான் வந்து பாவங்கள்லாம் அழித்து வர்றது. ஆனால் நோக்கம் வந்து 0க்கு வர்றதில்லை. பக்திங்கிறது மேலே இருக்குது, இந்த பௌதிக லோகத்தை விட்டு வெளியே போகிறது. ஸோ இது வந்து ரொம்ப அவ்வளோ விதமான அபரிவிதமான விஷயம். இது வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய பக்தர்களோட வாழ்க்கையில் பார்ப்போம். நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய சத்கோஸ்வாமிகள்னு வச்சுருப்போம். கீழே பார்த்தோம்னா நம்மளுடைய குரு பரம்பரையில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். 6 பேர் வந்து ஒரு சின்ன முட்டி அளவுக்கு ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு 6 பேர் லைனாக நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சத்கோஸ்வாமிகள் அப்படின்னு சொல்லி பேர் வைப்போம். அவங்க தான் சைத்தன்ய மகாபிரபு, நம்மளுடைய வர்ஷிப்பபிள் டெய்டிஸ் விக்கிரகங்களாக இருக்கிற சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர். இவங்க சைத்தன்ய மகாபிரபு நேரடியாக இந்த 6 பேர்த்துக்கு சொல்லித்தரார். எல்லா தத்துவங்களையும் நேரடியாக சொல்லித்தரார். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமிக்கு சொல்லி கொடுத்து அவங்க தான் இந்த தத்துவம் என்ன, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த அச்சிந்திய பேத அபேத தத்துவம், கௌடிய சம்பிரதாயத்தில் நம்ம எப்படி எளிமையான, அதாவது தகுதியற்றவர்கள் கூட ஒரு உன்னதமான பக்தி நிலையை அடையிறதுக்கு மனதில் அன்பு, பகவான் மேலே ஒரு அன்பு அப்படிங்கிறத எப்படி எளிமையாக வளர்த்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ், அறிவியல் நுட்பத்தை வந்து இந்த 6 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த 6 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரகுநாத தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கிறார். ரொம்ப பெரிய செல்வந்தர் குடும்பம். அவரோட வீடு எப்படின்னா அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். அந்த மாளிகைக்கு வந்து 4 வாயில்கள் இருக்குமாமா. 4 வாயில்கள்லையுமே குதிரை வண்டி டிரைவரோட எப்பவுமே ரெடியாக இருக்குமாமா. அந்த அந்த ஓனர் வந்து எந்த டைரக்ஷன் வேணாலும் வருவார். அவர் வீட்டுக்குள்ள அங்கேயும் இருப்பார், எந்த டைரக்ஷனில் வேணாலும் வருவார். எந்த டைரக்ஷன் வந்தாலுமே வெளியே போகிறது ரெடியாக இருப்பாங்களாமா. இப்போல்லாம் கூட அவ்வளோ பெரிய பணக்காரர்கள், ஒரு டிரைவர் ஒரு கார் வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா டிரைவர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு நிறையா பேர் பணக்காரங்களே சொல்கிறாங்க. இவங்களுக்கு 4 டிரைவர் எப்போ வேணாலும் போகிறாங்க. அடுத்த வண்டி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு வண்டி போச்சுன்னா அடுத்த வண்டி வந்து நின்றுட்டு இருக்கும். அந்த மாதிரி அவங்க வீட்டில் எவ்வளோ தங்கம் மாணிக்கம் இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு செல்வந்தர்கள். அவருக்கு வந்து பகவான் மேலே அவ்வளோ ஒரு பற்று வருது. பகவான் மேலே பற்று வந்த உடனே பகவான்கிட்ட போகிறார். பகவான் சைத்தன்ய மகாபிரபுகிட்ட போய் கேட்குறார், நான் உங்களுடைய சீடன் ஆகணும். சைத்தன்ய மகாபிரபு, ஓ இவர் வந்து இருக்கிறதுலே பெரிய செல்வந்தன், நம்ம பிரச்சாரம் பண்ணணும் நிறையா இருக்குது, அப்படியே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தான் சைத்தன்ய மகாபிரபு பகவான் இவ்வளோ செல்வம் இருக்குது, இவனுக்கு வந்து சரணாகதி அடைகிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அதனால் நீ வந்து போய் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இங்கே தான் விஷயம், பகவான் இருக்கிறார், ஒரு பக்தர் நேரடியாக பகவான்கிட்ட போய் நான் உங்ககிட்ட சரணாகதி அடையணும், நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார் பகவான் கிட்ட. ஆனால் பகவான் போய் என்ன சொல்கிறார், நீ குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வான்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே பகவான்கிட்ட போய் வேண்டிக்கிறோம், சரிங்களா? ஆனால் பகவான் போய் சொல்கிறார் நீ போய் அங்கிருந்துட்டு வான்ட்டு. அவர் வந்து மன வருத்தத்தோட வழியோடு வர்றார். பகவான் வந்து என்னை போக சொல்லிட்டாருன்ட்டு அந்த வழி வேதனையோட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால் முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே வந்து பூரியில் வந்து திருப்பியும் கேட்குறார் பக்தர்கள்ட்ட, நான் எப்படியாச்சும் பகவானுக்கு சேவை பண்ணேன். சரி நீங்கள் பெரிய செல்வமெல்லாம் வச்சுருக்கீங்க, இங்கே இருக்கிற பக்தர்களுக்குள்ள ஒரு பெரிய விருந்து கொடுங்களே பார்ப்போம் அப்படின்றாங்க. அவருடைய காசெல்லாம் போட்டு ஒரு பெரிய விருந்து கொடுக்குறார். அப்போ அவருடைய செல்வத்தை எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது பகவானுடைய காருண்யம் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் பார்க்குறார். ஓகே, அந்த மாதிரி அவர் படிப்படியாக வந்து பக்தர்கள் சேவை பண்ணுவார். அப்படியே படிப்படியாக அவர் வந்து தன்னுடைய பற்றுகள் எல்லாத்தையுமே பகவான் மேலே இன்னும் அதிகரிச்சுட்டே வருவார். பகவானும் பார்த்துட்டு இருப்பார். இன்னும் ரீசெண்டாக படித்தேன், இதே தான் வந்து நம்மளுடைய சவுத் இந்தியாவில் வந்து கூரத்தாழ்வார்னு ஒருத்தர் இருப்பார், குரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தது. காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் கூரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அங்கே பிறப்பார். கூரத்தாழ்வார் கேட்டிருக்கீங்களா? ஸோ நம்ம கேட்டிருப்போம். ஸோ அவர் வந்து அங்கே தான் பிறப்பார். அதே தான் அவங்களும் சொன்னாங்க. அவங்களும் வந்து ஒரு பெரிய
செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கிறாங்க. கூரத்தாழ்வார் அவங்களுடைய மனைவி ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீடு எப்பவுமே திறந்தே இருக்குமாமா, திறந்தே இருக்கும். எல்லா விதமான மக்கள் வர்ற உதவின்னு சொல்லி கேட்டு வர எல்லாத்துக்கும் உதவி கொடுப்பாங்களாம். நைட்டு கொஞ்ச நேரம் கோயில் சாத்துவாங்க, வீடு சாத்துவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ செல்வத்தை பகவானோடைய சேவைக்கு ஈடுபடுத்திட்டு இருக்கிறார். ஸோ செல்வத்தை பகவானோட சேவையை ஈடுபடுத்தா உடனே முதல்ல சந்தோஷப்படுறது யாருன்னு லக்ஷ்மி தேவி தான். ஸோ லக்ஷ்மி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய உடனடி சீடன் காஞ்சி பூர்ணா, திருக்கச்சி நம்பின்னு சொல்லுவாங்க, அவரை கூப்பிட்டு அவர் தான் தினத்துக்கு பகவானுக்கு ஃபேன், அப்போல்லாம் ஃபேன்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க, ஏசி எல்லாம் போட்டு ஃபேன் எப்பவுமே அவர் பகவான் பக்கத்தில் நின்று வீசிட்டே இருப்பார். பகவான் பேசுவார், அப்பப்போ இது பண்ணு அது பண்ணுன்னு சொன்னால் போய் பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி பகவானோட பேசுவார், வரதராஜ பெருமாளோட. ஸோ இப்போ வரதராஜ பெருமாளோட இருக்கிற லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க திருக்கச்சி நம்பியை கூப்பிட்டு, இந்த யார் இந்த குரேஷன் சொல்கிறவர் நல்லா நிறைய சேவை பண்ணிருக்காரு, அவர் நான் கொஞ்சம் பார்க்கணும், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றார். அவர் போய் சொல்கிறார், இந்த மாதிரி லக்ஷ்மி தேவி உங்களை கூப்பிட்டு விட்ருக்காங்க, யாரோ பக்கத்தில் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு விட்ட மாதிரி லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க போய் கூப்பிட்டு வாங்கன்ட்டு. இதை கேட்டோடனே லக்ஷ்மி தேவியே கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கூரத்தாழ்வார் போகலை. கூரத்தாழ்வார் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கேன், நான் இவ்வளோ கண்டாமினேட்டட் அசுத்தமானவன். இப்போ நம்ம செல்வம் இருக்கிறது தான் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு டக்குன்னு போயிட்டு வந்தாலும் நினைக்கிறோம். போயிட்டு வரலாம், பகவான் நம்மளை பார்க்குறதுக்கும் நம்ம பகவானை பார்க்குறதுக்கும் பக்திங்கிற ஒரு ஃபேக்டர் வேணும். பிரபுபா சொல்லுவார், டிக்கெட் வாங்கினா நீங்கள் விருந்தாவன் போகணும்னு நம்பிடாதீங்க, நினச்சிடாதீங்க, டிக்கெட் வச்சுருந்தா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்லுவார். ஸோ அதே தான் எங்கேயும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் செல்வ செழிப்போடு இருக்கேன், இந்த செல்வத்து மேலே பற்றெல்லாம் இருக்குது எனக்கு, லக்ஷ்மி தேவி என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் எப்படி போக முடியும், கோயிலுக்குள்ளே என்னால் எப்படி அடி எடுத்து வைக்க முடியும், இவ்வளோ கண்டாமினேட்டட், நான் இவ்வளோ அசுத்தமானவன், நான் உள்ளே போக முடியாது, நான் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இருந்தாலும் இவருக்கு ஒரு வருத்தம், லக்ஷ்மி தேவி தாயார் கூப்பிட்டு நான் போகலைன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நாட்டிக்கு நான் என்னை ஃபஸ்ட்டு தூய்மைப்படுத்திட்டு அப்புறம் நான் போகிறேன். தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய குரு கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு இந்த பற்றெல்லாம், அதாவது எனக்கு இது மேலே இருக்கிற பற்று வச்சு பகவான் மேலே பற்று ஏற்றிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பக்தி ஆன்மீகம் அப்படின்னா பற்றுகளை விடுறதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த பற்றுகளை பகவான் மேலே செலுத்துறதுங்கிறது தான். பற்று விட்டுட்டு பகவான் மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது ஆன்மீகமே இல்லை. இந்த பற்றுகள் எல்லாத்தையும் பகவான் மேலே செலுத்துறது. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கிற வரதராஜர் கூப்பிட்றார், அங்கே போகல, அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் ராமானுஜாச்சாரியை பார்க்குறதுக்கு. ராமானுஜாச்சாரியர்கிட்ட சேர்ந்து சீடனாகி அதில் பியூரிஃபை ஆகி அதுக்கப்புறம் போகிறதுக்காக வர்றார். இப்போ இந்த செல்வத்தில் கண்டாமினேஷன்னு நம்ம படிச்சிருக்க கூட மாட்டோம் இந்த காலத்துக்கட்டத்தில். இது ஒரு என்னது குவாலிஃபிகேஷனுக்கு, இது தகுதியற்ற நிலைக்கு நம்மளை தள்ளுது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இது செல்வம் மட்டுமே இல்லை, 6 ஐஸ்வர்யங்கள் இருக்குது. 6 ஐஸ்வர்யங்களுமே ஒன்று தான், செல்வம் மட்டும் இல்லை, 6 ஐஸ்வர்யங்கள் என்னென்ன, செல்வம் அப்படின்னு ஒன்றது, வீரம் அப்படிங்கிறது, அடுத்தது புகழ் அது ஒன்று, அழகு, அறிவு, துறவு, இந்த மாதிரி 6 விஷயங்களுமே ஐஸ்வர்யங்கள்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கர்வம் பகவான்கிட்டருந்து நம்மளை விலக்கி தான் கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பகவான்கிட்ட போக மாட்டோமா அப்படின்னா, போகிறது போகாது அவங்களுடைய மனப்பான்மையை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இங்கே கூரத்தாழ்வார் செல்வந்தன், அவர் சேவை பண்ணும்போது பகவானுடைய பக்தர்கள் லைக் லக்ஷ்மி தேவியோடைய கடாட்சம் அவருக்கு கிடைக்கிறார். அவர் கூப்பிட்றாங்க, கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பிரபுபாதருக்கு நிறைய பக்தர்கள் இருந்தாங்க, செல்வ செழிப்பான பக்தர்கள். ஒரு பக்தர் இருக்காங்க, இப்போவும் இருக்கிறார், பிரபுபாதருடைய நேரடி சீடர், ஆல்ஃப்ரெட் ஃபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்டு அப்படிங்கிற கார் கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரிச்சர்ட் ஃபோர்டு அப்படிங்கிறது தான் அந்த கார் கம்பெனி ஆரம்பிக்கிறார். அவருடைய பெண் மகளுடைய மகன், அதாவது மகள் வெளி பேரன், அவர் ஆல்ஃப்ரெட் ஃபோர்டு அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, பிரபுபாதருடைய சீடர் ஆகிறார். சீடர் ஆகிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் உங்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு. பிரபு சொல்கிறார், உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்குது, அதை வச்சு நீங்கள் நல்லா சேவை பண்ணுங்கள், நீங்கள் சிறந்த பக்தர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவர் மாயாப்பூரில் கட்டுற மெயின் கோயில், மாயாப்பூர் டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம் அப்படின்னு சொல்கிறோம்.
கோளரங்கம் பெரிய கோயில் கட்டுறார், அதுக்கு வந்து சேர்மனாக இருக்கிறார். அதோட மெயின் சேர்மனாக ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். ஸோ அந்த மாதிரி செல்வத்தை அவங்க வந்து அவ்வளோ விதமான சேவை செய்யும்போது அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குது. அதில் வந்து ரொம்ப அழகாக வர்றாங்க. அவருடைய ஒரு கோட் நான் படித்தேன். அவர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய இடத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனவு காண்றாங்க. ஆனால் இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஹரிநாமத்தை விட சந்தோஷம் கொடுப்பது எதுவும் இல்லை அப்படின்னு அவர் எழுதுறார். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு தடவை இங்கே கேட்குறாங்க, என்னது ரத்தன் டாட்டா. ஏன்னா இந்த ஃபோர்டு இந்த டாட்டா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி டாட்டாட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய பரம்பரையாக நீங்கள் பணக்காரங்களாக இருக்கிறீங்க, ஆனால் இப்போ அம்பானி ஃபேமிலியெல்லாம் பாருங்கள் உங்களோட பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க, இதை பற்றினா நீங்கள் உங்களோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உடனே அவர் சொல்கிறார், அவங்க வந்து பிஸ்னஸ்மென், அம்பானி குடும்பங்கள் பிஸ்னஸ்மென், நாங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். இது எனக்கு கரெக்டாக தமிழ் வார்த்தை தெரில. வியாபாரிகள், நாங்கள் தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து தொழில் செய்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்கிறது நாட்டை முன்னேற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறோம், வெறும் காசு வியாபாரம் செய்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் சில பேர் வந்து முன்னேற்றணும் அப்படின்னு கொண்டு போகிறவங்க, அவங்க தான் அந்த பரம்பரையாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபோர்டு அப்படிங்கிறவங்களாம் பெரிய பரம்பரையாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு புகழும் இருக்கும், செல்வமும் இருக்கும், அவங்களுக்குண்டான மரியாதைகள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஏன்னா நிறைய பேர்த்துடைய கனவு அந்த மாதிரி இருக்கும், நான் வந்து அந்த அளவுக்கு செல்வந்தர் ஆகணும்ன்ட்டு. கரெக்டாக அந்த அளவிற்கு செல்வராக இருக்கிற ஒரு பக்தர். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கூரத்தாழ்வார், ரகுநாத தாசர் இப்படிலாம் சொல்லும்போது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். கூரத்தாழ்வார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார், ரகுநாதாசர் 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். அதையும் கூட நம்ம மனசு என்ன பண்ணிடும்னா நீர்த்து போக செய்யும். அதெல்லாம் அந்த காலத்துக்கு தான் சாத்தியம், இந்த காலத்துக்கு அது சாத்தியம் இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அம்பரீஷ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் ஆல்ஃப்ரெட் ஃபோர்டு அப்படிங்கிறவர். இந்த காலத்தில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பக்தர் ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி சீடரானவர். அவர் கூட அதே மாதிரி தான் இருக்கிறார். இவங்க எல்லா பக்தர்களுமே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து, நம்ம வந்து சொன்னோம் பலி மகாராஜ், பலி சக்கரவர்த்தியில இருந்து எல்லாருமே பகவானுக்கு தன்னுடைய செல்வத்தை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ ஒரு பக்தர் சொன்னார், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட், பகவானுக்கு கொடுத்து கெட்டவங்கன்னு யாருமே இல்லை, கொடுத்து நான் இழந்துட்டேன்னு யாருக்குமே இல்லை. நான் வந்து 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தேன், அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையில் பெரும் நஷ்டமாக என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க யாருமே இல்லை. அப்படின்னு யார் வச்சு இருந்திருந்தாங்கன்னா வெங்கடாச்சலபதிக்கு எந்த டொனேஷனுமே வராது. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், ஓ வைடத்தில் கிரீடம் செஞ்சு கொடுத்தாங்களாமா, இதில் அது கொடுத்தாங்களாமா, இது பண்ணாங்களாமா, எப்படி வருது? எல்லாருமே பக்தர் அல்லாதவர்களுக்கு இன்னும் குழப்பம், எதுக்கு இவ்வளோ காசை கொண்டு போய் இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பக்தர் அல்லாதவர்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆனால் பக்தர்களுக்கு எந்த குழப்பமே இல்லை, நான் கொடுத்தா எனக்கு அதிகமாயிட்டே தான் போகுது. இங்கே பிரச்சாரம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தாங்க, 2ஆம் தர பக்தர்கள் பிரச்சாரம் செய்வார்கள்ன்ட்டு. அப்போ பிரச்சாரம் சொல்கிறத வந்து சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் கோர்வையாக பேசுகிறார். நான் வந்து கார்டனர், தோட்டக்காரன். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நான் ஒரு சாதாரண தோட்டக்காரன், இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த தோட்டத்தில் நிறைய பழங்கள் இருக்குது, அந்த பழங்கள் எல்லாத்தையும் பறித்து மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக நான் வந்திருக்கேன். இந்த விநியோகம் செய்கிறது தான் பக்தி. அப்போது இந்த பழங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தனா என்னால் எப்படி விநியோகம் செய்ய முடியும், எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நிறையா பேர்த்த அவர் கூப்பிட்றார், எனக்கு உதவி செய்கிறதுக்கு வாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும், ஒருத்தர் வர்றார் உதவி செய்கிறக்குன்ட்டு, சைத்தன்ய மகாபிரபு ஒரு கூடை நிறைய பழத்தை கொடுக்குறார், போய் விநியோகம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் போய், ஓ இந்த கூடையை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கூடையை கொடுத்தாச்சு, கூடையை கொடுத்த உடனே நானே வச்சுக்கிறேன், அந்த கூடை நிறையா பழம் 1 மாதம் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. அப்படியும் சில பேர் வச்சுக்குவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த பழத்தை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு சைத்தன்ய மகாபிரபு ஒரே நாளில் நான் ஒரு கூடையை முழுசாக முடிச்சிட்டேன் அப்படின்றார். ஒரு நாளில் ஒரு கூடையை முடிச்சிட்டியா, 2 கூடை வச்சுக்கோங்க. பௌதிகத்தில் அப்படியே மாறி இருக்கும்.
நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு வாரத்தில் கொடுத்த வேலையை 2 நாளில் முடிச்சிட்டேன்னா இன்னும் அதிகமாக வேலை கொடுப்பாங்க. அது நல்லதில்லை. ஆனால் பக்தியில் அப்படி இல்லை. அதிகமாக பக்தி கொடுத்து அதிகமாக சேவை கொடுத்தாங்கன்னா நல்லது. ஸோ ஒரு கூடையை நான் ஒரே நாளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், 2 கூடை வச்சுக்கோங்க. 2 கூடையை நான் ஒரு நாளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன், 3 கூடை வச்சுக்கோங்க. சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துட்டே இருப்பார். பல கூடைகள் நீங்கள் அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 1-2 பழம் நம்ம சாப்பிட்றதுல பிரச்சனைகள் இல்லை, நமக்கு வந்து தேவையான பழங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிற தோட்டக்காரர் அப்படிங்கிற சொல்கிற ஓமை. நான் கொடுக்குறேன், யார் வந்து வெளியே போய் விநியோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருப்பேன். பிரபுபாதத்தை கேட்குறாங்க, பிரபுபாத் நீங்கள் வந்து ஒரு சிறந்த பக்தர், நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர் இந்த மாதிரி பேர் தெரியாதவங்களுக்கும் கூட நீங்கள் வந்து ஒரு தூய வைஷ்ணவர் ஆக்குறீங்க. அண்டு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய குரு உங்களுடைய சிறந்த பக்தர்னு சொல்லிட்டு, ஏன் அவர் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. சில சமய கேள்விகளை குதர்க்கமாக கேட்டு அவங்கள வளச்சிடணும் அப்படின்ட்டு. உடனே பிரபுபா சொல்கிறார், என்னுடைய குரு அந்த பெருமையை எனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறார். he wants to அந்த கிரெடிட் எனக்கு வேணுன்றார். குரு பரம்பரையாக சொல்கிறார், இந்த மொத்த குரு பரம்பரையுமே எனக்கு அந்த பெருமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருணையினால எனக்கு, அவங்களுடைய ஆசைனால எனக்கு இந்த பெருமை கிடைக்குது. அப்பவும் சொல்கிறார், அவங்கனால தான் எனக்கு இது கிடைக்குது, அதை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமானது, ஆனால் அந்த புகழ் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. உங்களுக்கு புகழ் வேணும்னா நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டுருப்பார், ஒரு இளம் பக்தர் கேட்பார். ட்ரெயினில் போகும்போது நம்ம நிறையா கிராமங்கள் பார்ப்போம், அழகாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பிரபுபார் சொல்கிறார், பிரபுபார் இந்த அந்த சீடர் கேட்குறார், இளம் சீடர், இந்த கிராமம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, இந்த இடத்துல ஒரு கிருஷ்ணர் கோயில் இருந்து இங்கே இருக்கிற பக்தர்கள் நிறைய கிருஷ்ண பக்தர்கள் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டு போயிடுவார் பிரபுபாதர், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவும் ஐயோ இறக்கி விட்டாரே அப்படி இல்லை. பிரபுபாதர் வந்து அந்த பொறுப்பை நீங்கள் ஆசைப்படுறீங்களா பண்ணுங்க, பகவான் கொடுப்பார், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் போய் எது வேணாலும் சொல்லுங்கள். கிருஷ்ணருடைய புகழை போய் நீங்கள் சொல்லுங்க, அது வந்து தப்பாக போகாது. கிருஷ்ணருக்கு சேவை செய்யுங்க, அது எப்பவுமே நம்மளை வந்து டைம் வேஸ்ட்டுன்னு ஆகாது. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க கூட வந்து கூட்டி பெருக்கணும்னு ஸ்ரீமத் பாகவத்தில் ஸ்லோகம் சொல்லுது. அப்படி செய்யலைன்னா அவங்களுடைய கரங்கள் இருந்து இருக்காததுக்கு தான் சமம். அண்ட் செல்வங்கள் இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் எல்லாமே இருந்ததுன்னா அது தலையில் இருக்கிற பாரம் தான். இது 2 விட்டு லைட் ஆகணும், அப்போ தான் நீங்கள் அந்த கடலிருந்து வெளியே வர முடியும், இல்லாட்டி கடலுக்கு உள்ளே போயிடுவாங்க. ஸோ இதனால் பகவானுக்கு சேவை செய்கிறதுனாலையும், பகவானுக்கு வந்து நம்ம ஃபிசிக்கலாக சர்வீஸ் பண்ணுறதுனாலையும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்களை பகவானுக்கு சேவையில் ஈடுபடுத்துறதுனாலையும் சரி, இது எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை இழக்க செய்யாது. பகவானுடைய காருண்யம் அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தோடைய சின்ன பொருளுரை. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் ஆர் கருத்துக்கள்? ஸ்ரீல பிரபுபா சொல்லுங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்கானுக்கு வந்த புதுசில் நடந்த நிகழ்ச்சி, பக்திவினோத சுவாமிஜி மகராஜ் கிளாஸ். அவர் கிளாஸில் கேட்கும்போது இந்த பௌதிக உலகத்தில் நம்ம எப்படி இந்த அட்டாச்சாக இருக்கிறோங்கிறதுக்கெல்லாம் ஒரு அந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசும்போது செவனியாக அரைகிற மாதிரி இருக்கும். அந்த உண்மையை ரசிக்கிற அதுக்கப்புறம் சத்குஜாட்டவர்களோட பேசும்போது சொன்னார், இந்த உண்மையை ரசிக்கிறவனால தான் பக்தியில் வளர முடியும். நான் இப்படி இருக்கிறேன், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை, இப்படித்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த உணர்ந்து அதை ரசித்தப்ப அதுதான் பக்தியில் வளர்றதுக்கு உதவுன்னாங்க. நான் பக்தியில் வளரணும் இல்லையான நிலை பெற்று இருக்கிறேன், அதுக்கு இந்த இதெல்லாம் உதவுது. ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி வந்து இந்த கீழே விழுந்து வணங்குற விஷயம். பிரபுபாதாவோட சீடர் பள்ளிவாளையத்தில் இஸ்கான் இருந்தப்போ வந்திருந்தார், அகிலாதர் பிரபுன்னு அவர் பேர். அவர் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னாருன்னு கூட்டிகிட்டு வந்தோம்.
கூட்டிகிட்டு வந்ததுமே பொதுவாக நாம் என்ன பண்ணோம்னா இறங்கி உள்ளுக்குள்ளே போய் விழுந்து வணங்குவோம். அவர் நடு ரோட்டில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். இந்த பக்கம் அந்த இடம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கிற இடம். அவரு காவி கூட கீழே மண் அடையாளமே தெரியாது, அப்படியே விழுந்து வணங்குறாரு. எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு, ஏதாவது வண்டிக்கு இது வந்து ஏதாவது ஏற்றிட்டாங்க. நான் என்ன என் வண்டி கொண்டே அவர் பக்கத்தில் நிறுத்திக்கிட்டேன். அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் விழுந்து வணக்கமெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எந்திரிச்சு அப்புறம் உள்ளே போய் தரிசனம்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்தார். அந்த இடத்துல வந்து தலை வணங்குறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி சொன்ன மாதிரி ஈவன் ஒரு தடவை ரத யாத்திரை பண்ணுவாங்க. ரத யாத்திரை பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கோயிலுக்குள்ளே வந்து நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். ஈவன் இஸ்கானில் நடக்கிறது, கோயிலுக்குள்ளே வருவோம், நம்ம இங்கெல்லாம் க்ளீனாக வச்சுருப்போம், இங்கே பண்ணுவோம். ரத யாத்திரை வந்து நியூயார்க்கில் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. சில பிரபுபாதர் வருவாங்க. சில பிரபுபாதம் வந்துட்டு சில பிரபுபாதர் நமஸ்காரம் பண்ணுவாங்கன்னு ஒரு பாய் விரிப்பாங்க. பாய் ஏன்னா கீழே எடுத்தால் அழுக்காயிடும்னு சொல்லிட்டு பாய் விரிப்பாங்க. பிரபுபாதர் தன்னோட குச்சி வச்சுட்டுப்பார். அந்த குச்சி வச்சு இப்படி பாயை தூக்கி போடுவார். போட்டுட்டு அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார். பாய் போட்டு பகவான் மாதிரி நமஸ்காரம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஈவன் பிரபுபாதர் செஞ்சு காமிச்சார். பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்ல வருவாங்க. கரெக்ட். சில பிரபுபாதுக்கு